லட்சுமி ஒத்துக்கிட்டா அவருக்கு சம்மதம்னு சொல்லிட்டாரு. லட்சுமி எப்படியாவது சம்மதிக்க வச்சிடணுங்க. ஏய், நீ இப்ப லட்சுமி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா சம்மதி சொல்றாங்கடா. உண்மைதான்ப்பா. அவ உனக்கு அண்ணிடா, அறிவு இருக்கடா. இப்படி சொல்றது உனக்கு வெக்கமா இல்ல? இதெல்லாம் தப்புடா. ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாம் கிளியரா இருக்கு. இல்ல டாக்டர், அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் ராத்திரியில வலியால ரொம்பவே துடிச்சிட்டு இருக்கா. பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல டாக்டர். ஆமா டாக்டர், எனக்கும் தெரியும் சார். நானும் வந்து பார்த்தேன்ல. மெடிக்கலா இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பர்ஃபெக்டா ஃபிட்டா இருக்கா. அப்புறம் எப்படி டாக்டர் இந்த மாதிரி வலியில துடிக்கிறா? வேற ஏதாவது டெஸ்ட் எடுக்கணும்னா அதையும் சேர்த்து எடுத்துருங்க. எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு. இதுக்கு மேல எந்த டெஸ்டும் இல்ல. எனக்கு என்னமோ இவ எதையாவது பார்த்து பயந்துருப்பாளன்னு எனக்கு தோணுது. அந்த பயம் போறதுக்கு தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். டாக்டர், பேய் பிசாசுன்னு ஏதாவது? அது எனக்கு தெரியாது, அதுல எனக்கு நம்பிக்கையும் இல்லை. அப்போ பயப்படுறதுக்கு வேற என்ன காரணம் இருக்கும் டாக்டர்? நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு குழந்தைய தனியே எங்கேயும் அனுப்பாதீங்க, தனியே தூங்க வைக்காதீங்க. இவ பக்கத்திலேயே இருந்து தைரியம் சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். டாக்டர், குழந்தை உடம்புல தெம்பே இல்லாம இருக்கா டாக்டர். அதுக்கு நான் கொஞ்சம் மெடிசன் எழுதி கொடுக்குறேன். அப்படியே அவர் ராத்திரி நிம்மதியா தூங்குறதுக்கும் ஏதாவது மாத்திரை எழுதி கொடுங்க டாக்டர். ஓகே. தூக்க மாத்திரை கடைசியா எழுதியிருக்கேன். எப்ப தேவைப்படுதோ அப்ப கொடுத்தா போதும். சரி டாக்டர். ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். டேக் கேர். இதே என் வீடா இருந்திருந்ததுன்னா நினைச்ச நேரத்துல காப்பியை போட்டு குடிச்சிருந்திருப்பேன். இது மருமக வீடாச்சே, பயந்து பயந்து குடிக்க வேண்டியதா இருக்கு. அப்பா, நல்ல வாசனையா இருக்கு, அருமையான வாசனையா தான் இருக்கு. ஏண்டா நீங்களா? நான் என் பொண்ணுதான் வந்துட்டாலும் பயந்தே போயிட்டேன். பாட்டி, என்னடா பாட்டி பாட்டி நீ ஏல விடுற? யாழினி அக்கா எங்க? வீட்ல எங்கேயுமே காணோம். ஏன் வீட்ல உங்க அப்பாவை காணோம், உங்க அம்மாவை காணோம், உங்க சித்திய காணோம், உன் சித்தப்பாவை காணோம், உன் பாட்டிய காணோம். அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்தவ ஏன்டா அவளை கேக்குறீங்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? டேய், அவளை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கு? அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. பேயா? ஆமாண்டா. அப்ப நாங்க யார் கூட விளையாடுறது? டேய், நீங்க 2 பேரும் மட்டும்தான் விளையாண்டோம். அவ கூடலாம் சேரக்கூடாது. அவளை பிடிச்ச பேய் உங்களையும் பிடிச்சிரும். மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த வர இரு. ஐயோ வராளே. ஐயோ பொண்ணு, குழந்தைங்க கிட்ட என்ன பேசணும் உனக்கு தெரியாது? டேய், யாழினி அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிடலுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. எப்ப வருவாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அவங்க கூட விளையாடலாமா இல்லையா? விளையாடலாம் விளையாடலாம். பாட்டி அப்ப பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் பேய் பிடிச்சிருக்கு. அக்காவுக்குலாம் ஒண்ணு இல்ல, நீங்க விளையாடுங்க. போங்க போங்க போங்க, விளையாட போங்க. கொண்ணு, என்னம்மா பசங்க கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? ஏய், இப்ப சந்தோஷமா? நேத்து பிறந்ததுங்கெல்லாம் என்ன பேச்சு பேசிட்டு போதுங்க பாத்தியா? மா, அதுங்க சின்ன பசங்கம்மா. அவ ஹாஸ்பிடல்ல உடம்பு சரியில்லாம இருக்கா. நீ எதுக்கு பேய் பிடிச்சிருக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? ஏய், அவளுக்கு பேய் தாண்டி பிடிச்சிருக்கு. அடியே, ஆவி பிடிச்ச கேஸ் தான் அர்த்தராத்திரில ஆட்டம் போடும். இத பாரு, இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோயே, நானே உன்னை அடிச்சு கொன்னுருவேன். லூசனமா பேசிட்டு இருக்காத. வேற எதுக்குடி அர்த்தராத்திரில அப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா? இப்பதான் அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் ஏதோ காய்ச்சல் வருதுல, அதுல ஏதோ ஒரு காய்ச்சல் ராத்திரியில வருது போல இருக்கு. அடி போடி,
அவளுக்கு காய்ச்சலும் இல்ல மேய்ச்சலும் இல்ல. ம்? இது ஆவி சம்பந்தப்பட்டது. நானே பாத்திருக்கேன். உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. வாங்கிட்டையும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கும் தெரியும். இந்த பாரு, எப்படி இருந்தாலும் கடைசியில உனக்கும் தெரியத்தான் போகுது. அப்ப தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு. இத பாரு, உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் இனிமே நீ குழந்தைங்க கிட்ட ஆவி இருக்கு, பேய் இருக்கு, பூதம் இருக்கு, பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ, உன்னை அப்படியே கொண்டு போய் சுடுகாட்டுல விட்டுட்டு வந்துடுவேன் சொல்லிட்டேன். ஆ? இது மட்டும் வேப்பிலையா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோ, அப்படியே இதை புடிச்சு உன்னை போட்டு 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 பலாசிடுவேன். பாய்ங்கிறது மூஞ்ச பாரு. ஆமா, சீ, மூஞ்சியும் முகர கட்டையும். ஐய, காப்பியை கொட்டிருச்சா? பிசாசு பிசாசு, குழந்தைகளை கூட சமாளிச்சலாம். இதை வச்சுக்கிட்டு கஷ்டமா போச்சு. அன்னைக்கு மாவு கொட்டி வச்சது, இன்னைக்கு காப்பியை கொட்டி வச்சிருக்கு. ஐயோ, எங்க அந்த மாப்பு? எங்க வந்துட்டாங்க. வாடா. டாக்டர் பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லையாம்மா? அன்னைக்கும் அப்படித்தான் சொல்லிட்டு போனாரு. நேத்து ராத்திரியும் வலியில தான் துடிச்சா. ஏதாச்சும் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம்லடா. அம்மா, இருக்கிற அத்தனை டெஸ்டையும் எடுத்து பார்த்தாச்சு. எதுலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. அது எப்படிடா ராத்திரிலாம் இவ துடிக்கிறா? அந்த டாக்டர் தானே இன்னொரு முறை வலி வந்ததுன்னா தூக்கிட்டு வர சொன்னாரு. இப்போ ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா என்னடா அது? அப்பா, டாக்டர் சொல்றது மீறி நம்ம என்னப்பா செய்ய முடியும்? சரி மாமா, இப்ப எப்படி இருக்கான்? அதே மாதிரி தான் இருக்கா. என்ன கொஞ்சம் அழாம இருக்கா, அவ்வளவுதான். யானி, எப்படி இருக்க? இப்ப பரவாயில்லையா உனக்கு? இங்க வா. போமா. இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. சரி. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. புள்ள எப்படி துவண்டு போய் இருக்கான்னு பாரு. டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. அதான் இவளுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருல, அதுவே சந்தோஷமான விஷயம் தானே. ஆனா பாக்க எப்படி இருக்கா பாரு. பரவாயில்ல, விடுங்க அத்தை. நீங்க சொன்ன மாதிரி இவ எதையாவது பார்த்து பயந்து இருக்கணும். அது டெஸ்ட் எடுத்தாலாம் தெரியாது இல்லையா? நீ சொல்ற, ஆனா எனக்கு ஒண்ணு இது சரியா படல. அத்தை, நீங்க இந்த விஷயத்த மறந்துருங்க. யானை இனிமே என்னோட பொறுப்பு. அவ என் ரூம்லயே இருக்கட்டும். அவளுக்கு என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை உடம்புல சத்து குறைவா இருக்கும், அதனாலதான் இப்படி சோர்ந்து போய் தெரியுறா. இனிமே நான் பாத்துக்கிறேன். நீ அம்மா கூட ரூம்லயே இருக்கியா? சரிம்மா. சரி, வா. அத்தை, நான் கூட்டிட்டு போறேன். ஏங்க, தேனு, வாங்க குடிக்க லட்சுமி கிட்ட போய் கொஞ்சம் பேசுவோம். சரிம்மா, போய் பேசி பார்க்கலாம். ஏய், வா வா, போய் தூங்கலாம். உள்ள போலாமா? படுத்துக்கோங்க, ரெண்டு பேரும் போங்க. படுத்துக்கோங்க. படுத்துக்கோ. வாங்க மாமா. குழந்தைங்க தூங்கிட்டாங்களா? ஆமா, தூங்கிட்டாங்க. நீங்க உட்காருங்க. ஆ, உட்காருங்க அத்தை. ஆ. என்ன அத்தை? யாழினிக்கு அணு இல்லாதது தாங்க முடியல. அதனாலதான் இவ இப்படி இருக்கா. அவளோட ஞாபகம் தான் இவளோட நோய். இருக்காத பின்ன. பெத்த அம்மா மாதிரி யாழினி மேல பிரியமா இருந்தாலே அதெல்லாம் இவளால எப்படி மாமா மறக்க முடியும்? அதையே நினைச்சு நினைச்சு அவ உடம்ப கெடுத்துக்கிட்டா எப்படி லட்சுமி? அத்தை, எல்லாம் தெரிஞ்ச நம்மளாலேயே நம்மோட வாழ்ந்துட்டு போனவங்கள மறக்க முடியாதுங்கிறப்ப யாழினி குழந்தை தானே, அவளால எப்படி அத்தை சீக்கிரமா மறக்க முடியும்? அவ மனசை திசை திருப்பி தான் மாத்த முடியும். யாழினி இந்த 2 நாள்ல ரொம்ப நொடிஞ்சு போயிட்டால. கவலைப்படாதீங்க அத்தை. அவளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து தேத்தி விடுறேன் பாருங்க. அவ மறுபடியும் பழைய மாதிரியே சிரிக்கணும். அதுவே எனக்கு போதுமா? லட்சுமி, மாமா. நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோமா. அதை பத்தி பேசலான்னு தான் உங்ககிட்ட வந்தோம். என்ன மாமா? சக்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. நல்ல விஷயம் தானே மாமா. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாமே. அணு இல்லாம அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். யாழினி பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல? மாமா, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அவனுடைய வாழ்க்கை அணுவோடவே முடிஞ்சிடக்கூடாது. மறுபடியும் நம்ம அவன் முகத்துல பழைய சந்தோஷத்தை பார்க்கணும்.
அதுலயும் எனக்கு ஆசை இருக்கு. சரி, இந்த விஷயத்த பத்தி சக்தி கிட்ட பேசுனீங்களா? அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருக்கா? இருக்கிற மாதிரி தாம்மா தெரியுது. அப்போ ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே எங்க லட்சுமிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு. என்ன அத்தை சொல்றீங்க? அவ சொல்றதும் சரிதாம்மா. தம் பிள்ளையோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சவங்க வாழ வந்து வாழ்க்கை இழந்து நிக்கிற மருமகளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க யோசிக்கலையேன்னு அப்படி ஒரு பேர் வந்துடக்கூடாதுல்ல. என்ன மாமா சொல்றீங்க நீங்க? இத பத்தி பல தடவை நான் சொல்லிட்டேன், எனக்கு கல்யாணம் வேண்டான்னு. உன் முடிவை மாத்திக்கணும்மா. உனக்காக இல்லைனாலும் அர்ஜுனுக்காக, எங்களுக்காக இது பத்தி நான் ரிஷி தம்பிகிட்ட பேசிட்டு வந்துட்டேம்மா. அவரும் முதல்ல இதுக்கு ஒத்துக்கலதான், அப்புறம் தான் பொண்ணுக்காக சரின்னு சொல்லிட்டாரு. ஏன் மாமா நீங்க அங்க போய் பேசுனீங்க? நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சொல்லுங்க. எதுக்கு இந்த விரட்டுறதுலயே இருக்கீங்க? நாங்க செய்யறதெல்லாம் உன்னோட நன்மைக்காகத்தானம்மா. நான் விரும்பாத உன்னை நீங்க செஞ்சு கொடுக்கறதுனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. எங்களுக்கு அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குமா, அதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சோம். ஆனா இப்ப சொல்லிடுறோம்மா. என்ன மாமா? சக்தி தாமா இப்ப பிரச்சனை. சக்தியா? அவன் என்ன பிரச்சனை பண்றான்? சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குமா, இருந்தாலும் சொல்லிடுறேன். ஏய், நீ இப்ப லட்சுமி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா சம்மந்தி சொல்றாங்கடா. உண்மைதான்ப்பா. சொல்றது உனக்கு வெட்கமா இல்ல? இதெல்லாம் தப்புடா, தப்புடா. இத நான் கனவுல கூட எதிர்பார்க்கல மாமா. சக்தி அப்படி பேசினா எங்களாலேயே இதை நம்ப முடியலம்மா. ஆனா அவன் அப்படிதான் இருக்கான். அத இந்த பேச்சை முதல்ல விடுங்க. இனிமே இதை நான் பாத்துக்கிறேன். சக்தி கிட்ட நான் பேசுறேன். நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு என் கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. வெற்றியோடவே என் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் வாழறதே உங்களுக்காக தான். நீங்க போங்க. இன்னொரு தடவை என் கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம். போங்க போங்க. என்னங்க? என்ன அப்படி பாக்குற? நீ இப்படி கேவலமா நினைப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உனக்கு எப்படி இப்படி நினைக்க தோணுச்சு? அண்ணி அண்ணின்னு இத்தனை நாள் என் பின்னாடியே வந்துட்டு இப்படி கேடுகிட்ட என்ன உனக்கு எப்ப வந்துச்சு? இது பார், நாம 2 பேரும் லவர்ஸ். அத மறந்துட்டியா? நம்ம 2 பேருக்கும் இப்ப வேற ஒருத்தவங்களோட கல்யாணம் ஆயிடுச்சு. அதை மறந்துட்டியா? நான் வெற்றியை எந்த அளவுக்கு நேசிச்சனோ அதை விட அதிகமா நீ அனுவை நேசிச்சிருக்க. இந்த 2த்துக்கு முன்னாலே நம்ம காதல் ஒண்ணு அவ்வளவு புனிதமானது இல்ல. அது வயசு கோளாறால வந்தது. இது பாரு, மாத்தி பேசாத. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் டீப்பா காதலிச்சிருக்கோம். டீப்பா காதலிச்சதுனாலதான் ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? அது அந்த அளவுக்கு டீப்பா இருந்திருந்தா நம்மள இந்த உலகத்துல யாராலையுமே பிரிச்சிருக்க முடியாது. அப்படியே நடந்துச்சு. இது பார், அது நம்ம சூழ்நிலையும் இல்ல, ஒரு புடலங்காயும் இல்ல, சுயநலம். அவங்க சுயநலத்தை பாத்துக்கிட்டு போயிட்டோம். அணு இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்த. இப்படி அடியோட எப்படி மாறின? இப்பதான் மாறினியா இல்ல இவ்வளவு நாள என்னை ஏமாத்திட்டு இருக்கியா? இல்ல, இது எனக்கு தெரியாமலே என் மனசுக்குள்ள இருந்திருக்கு. இப்பதான் எனக்கு தெரியுது. உனக்கு இருக்கிறது எனக்கே இல்ல. ஏன்னா வெற்றியை நான் உண்மையை நேசிச்சேன். இப்பவும் நான் நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சாகர வரைக்கும் அவர்தான் என்னோட புருஷன். இது பார், நீ உன் காதல மறைக்கிற. உனக்கு என் மேல காதல் இருக்கு. செருப்பு பெஞ்சிடும். உன்ன மாதிரி கேவலமான புத்தி எனக்கு கிடையாது. ஒண்ணு இல்லனா இன்னொன்னுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிறதுக்கு எனக்கு தெரியாது. இது பார், இது ஸ்விட்ச் ஓவர் கிடையாது. என் மனசுக்குள்ள நீ எரிஞ்சிட்டு இருந்திருக்க. அத நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். இது பாரு, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. உன்னை எவ்வளவு நம்பி இருப்பேன்? ஒரு தாய் தான் புள்ளைய நம்புற மாதிரி, ஒரு புருஷன் தான் பொண்டாட்டியோட கற்பை நம்புற மாதிரி. உன்னை ஒரு புள்ளையா, தம்பியா, தோழனா இவ்வளவு நாள நான் உன் கூட பழகி இருக்கேன். ஆனா நீ இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோட என் கூட பழகி இருக்க. நினைச்சு பார்க்கவே வேதனையா இருக்கு, வெக்கமா இருக்கு. இதுல வெக்கப்படுறதுக்கு வேதனைப்படுறதுக்கு என்ன இருக்கு?
இது பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம லவர்ஸ் தானே. இப்ப இந்த கல்யாணமே உடைஞ்சு போச்சு. இப்ப நம்ம லவர்ஸாவே இருப்போம், கல்யாணம் பண்ணிப்போம். ஏய் இது பாரு, என் மனசுக்குள்ள வெற்றி மட்டும்தான் இருக்காரு. அவரை தாண்டி நீ சொல்ற இந்த காதல் கன்றாவியெல்லாம் எனக்கு கிடையாது. உன்னை நான் என் புருஷனோட தம்பியா மட்டும்தான் பாக்குறேன். அப்படி பாக்குறதுனாலதான் இப்ப நீ பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சும்மா நின்னுக்கிட்டு இருக்கேன். இதே வேற யாராவது பேசுறதா வெட்டி போட்டிருப்பேன். வெட்டி போடுவா போடுவ ராஸ்கல். அப்பா, அப்பா, இந்த இருங்கப்பா. ஏங்க, என்னங்க சத்தம் அது? தெரியலையே. எனக்கு இப்படி ஒரு பையனடா இவன் உயிர் வாழறதுக்கு லாய்க்கு இல்லாதவன். செத்து தோலடா. ஏன்டா இப்படி எங்க உச்சர வாங்க. அப்பா, அப்பா, சொல்லுங்க கேளுங்கப்பா, விடுங்கப்பா. சொன்னா கேளுங்கப்பா. என்னங்க டேய், எழுந்து போடா. போ. இவனெல்லாம் உயிர் அப்பா, வேண்டாம்ப்பா. சொன்னா கேளுங்கப்பா. அவனை அடிச்சு உங்க உடம்பு கெடுத்துக்காதீங்க. போடா. கொஞ்சம் பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க. ஏங்க வாங்க. ஏய், நான் இவ்வளவு நாளா அமைதியா இருந்ததுனாலதான் இவன் உயிரோட இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறான். இல்லன்னா வேண்டாம்ப்பா. சொன்னா கேளுங்கப்பா. விடுங்கப்பா. வள்ளியம்மா, நாம ஏமாந்துட்டோம். இப்படி ஒரு புள்ளைய பார்த்ததுனால நம்ம பரம்பரையோட மொத்த மானத்தை பறி கொடுத்துட்டு நிக்கிறோமே. ஏண்டா ஏய், செத்து தொலைடா. ஐயோ. டேய், செத்து தொலை. போய் தொலையேன்டா. நீங்க அவனை விடக்கூடாது. இப்படி ஒரு நினைப்பு வந்தவன இனிமே அப்படி உசுரோட விட்டு வைக்க கூடாது. சொல்றதை கேளுங்கப்பா. அப்பா, நீங்க வாங்க. சொல்லல. வாங்க. என்ன நடந்தாலும் நான் விட மாட்டேன். வாங்க. விடக்கூடாதுமா. நீங்க வாங்க மாமா. இவனுங்களை எல்லாம் விடக்கூடாது. சரியாதீங்கப்பா. வீணா உங்க உடம்பு கெடுத்துக்காதீங்க. விடாத. அப்பா, என்ன ஏங்க பண்ண- இப்படி இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அப்பா, பதட்டப்படாதீங்கப்பா. உட்காருங்கப்பா. உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்னப்பா நீங்க என்னங்க நீங்க? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏண்டி லூசுத்தனமா ஏண்டி எல்லாரும் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறோம்? அது சக்தி விஷயத்துலதான். யாருக்கோ கட்டி கொடுக்கறத விட அந்த லட்சுமிய சக்திக்கு கட்டி கொடுக்க கூடாது. ச்சீ. எவ்வளவு கேவலமா அவன் கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு போய் சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க? ஆ? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல? தேன்மொழி சீக்கிரம் வா. இது வராத தல. கொண்டு வா தேனே. என்னங்க? கொடுங்கம்மா. மாமா தண்ணி குடிங்க மாமா. குடிங்க. தண்ணி ஒதுக்கிடு. என்னங்க ஏய், அப்பா, சரி. ஊரை கவனிச்சனா என் வீட்டை கவனிக்க தவறிட்டு ஐயோ, அப்பா, என்னப்பா இது? சொல்றதை கேளு. என்ன பண்றீங்க? 4 பிள்ளைகளும் நம்மளை பார்த்து வளருவாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுட்டு இல்லப்பா. எல்லாமே ஏன் தப்புதான் வள்ளியம்மா. நீங்க அப்படி மனசொடிஞ்சு பேசாதீங்க. ஏதோ கெட்ட நேரம் நம்மள ஆட்டி படைக்குது. கெட்ட நேரம் இல்ல, ஒரு வெங்காயம் இல்ல, எல்லாம் நம்ம நேரம் தான். நம்ம புத்தி அந்த அறிவு கெட்டவனோட புத்தி. அமைதியா இருங்கப்பா. இல்ல, இதனால தாங்கிக்க முடியல. இந்த வீட்டுக்கு எல்லா தியாகத்தையும் செஞ்ச லட்சுமி அவகிட்ட என் பையன் என்ன நினைப்போட வாழ்ந்திருக்கான். ஒரு தாயா நினைச்சு மதிக்க வேண்டியவ. ஐயோ அப்பா. கடவுளே. நீங்க எதுவும் நினைக்காதீங்க. லட்சுமி நம்மள தப்பா நினைக்க மாட்டா. நம்ம கஷ்டம் என்னன்னு அவளுக்கு புரியும். நீங்க உட்காருங்க. ஐயோ, முதல்ல உட்காருங்க. அமைதியா இருங்க. அவ முகத்துல நான் எப்படி முழிப்பேன். அத்த, லட்சுமி இனிமே இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு சரியா படல அத்தை. ஏன் லட்சுமி இப்படி எல்லாம் பேசுற? நான் இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். அது என்ன மட்டும் பாதிக்காது, இந்த குடும்பத்தையே பாதிக்கும். நீ போனா இந்த குடும்பமே அழிஞ்சு போயிடு லட்சுமி. அப்படி சொல்லாதீங்க மாமா. இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னே சொல்றேன். நான் கிளம்புறேன் மாமா. நீ எதுக்குமா இந்த வீட்டை விட்டு போகணும்? அவன் போகணும். இனிமே இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. வாடா ராஸ்கல். இனிமே இந்த வீட்டை ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. போடா வெளியே. போ. ஏங்க அவசரப்படுறீங்க? ஏண்டி, அவனை பெத்த பாசம் அவனை தடுக்குதாடி? அப்ப லட்சுமி இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா? ஐயோ, யாரும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். எல்லாரும் இங்கே இருங்க. இதோ பாரு,
இந்த பொறுக்கி ராஸ்கல் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இனிமே லட்சுமி இங்க எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும்? மாமா என்னால எந்த பிரச்சனையும் வேண்டாம், நான் கிளம்புறேன். லட்சுமி இல்ல என்னம்மா நீ? முடியாது போடி. நாங்க அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், நீ இல்லாம நாங்க மட்டும் சந்தோஷமா இருக்க முடியுமா? அதுக்கு நாங்க எல்லாரும் செத்து போயிடுவோம். டேய், ராஸ்கல் வெளிய அனுப்பு. அன்னிங்கறவ அம்மாவுக்கு சமண்டா. ஏன்டா உனக்கு இந்த கேடு கட்ட புத்தி? சக்தி கால்ல விழுந்து மன்னிப்பு மன்னிப்பு கேளுடா. கேளுடா. அத கேளு கேளுடா. கேளுடா. மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுடா. மன்னிப்பு கேளு. ஏய், விலகு விலகு. அவன் திருந்த மாட்டான், மன்னிப்பும் கேட்க மாட்டான். ஏய், இனிமே இந்த வீட்டுல மட்டும் இல்லடா, யாரோட மனசுலயும் உனக்கு இடம் இல்ல. ஓட வெளியே என்னங்க? ஓடா. என்னங்க? போட்டு ஐயோ, ஐயோ போகாத. அசிங்கமான என்ன பிடிச்சவன் நமக்கு தேவையில்லை. போய் ஒழியட்டும், போய் தொலையட்டும். நீங்க வாங்க. போடா. இவ்வளவு பெரிய தப்பா பண்ணி என்ன தலைமுடி வைப்பன்னு நினைக்கவே இல்லடா. நீ செத்துட்டுதான் நான் நினைச்சுக்கிறேன்டா. என் மூச்சில முடிக்காத உன்னை தலை முடிக்கிட்டு போ. போடா. மாமா ஐயோ எனக்கு மாமா பாருங்க. அப்பா ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. உங்களுக்கு எனக்கு ஒண்ணு இல்ல. எனக்கு ஒண்ணு இல்ல. என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ எனக்கு ஒண்ணு இல்ல. உட்காருங்க. நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் ஒண்ணு இல்ல. என்னப்பா என்னாச்சுங்க ஆச்சு? உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு இல்ல. அம்மா, வள்ளியம்மா. நீங்க ஏன் இப்படி பதட்டப்படாதீங்க. ஆவேசப்படுறீங்க? என்னால தாங்க முடியலம்மா. என்னால தாங்க முடியல. லட்சுமி இங்க பாருமா. லட்சுமி இங்க வா. போக மாட்டேன்னு சொல்லுமா. சொல்லு. வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு. பிரபாருமா, நீ இந்த வீட்டை விட்டு போனீனா நான் மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே செத்து போயிடுவோமா. செத்து போயிடுவோமா? மாமா நான் இந்த வீட்டை விட்டு போல போதுமா? ஆஹா. சரி லட்சுமி. அப்பா லட்சுமி சொல்லிட்டப்பா. என் மேல போக மாட்டாப்பா. சத்தியமா போக மாட்டேல்ல? போக மாட்டா. சத்தியமா போக மாட்டா அத்தை. போக மாட்டா. போக மாட்டா. போக மாட்டா. தண்ணி குடிங்க, சரிப்பா. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க.